வணக்கம் விவர்ஸ். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டு அரசியல் பத்தி பேச போறோம். தமிழ்நாட்டு அரசியல் பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு கேட்குறீங்களா? எவ்வளவோ இருக்கு. இப்பதான் வந்து சட்டமன்ற தேர்தல் நடந்திருக்கு. சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. மிகப்பெரிய பலமுள்ள அ 2 கட்சிகளோட ஒரு புது கட்சி ஒண்ணு போட்டியிட்டு இருக்கு. அந்த புது கட்சி போட்டியிட்டு அந்த பலமுள்ள அந்த 50 ஆண்டுக்கு மேலாக அ நடந்துகிட்டு இருந்த அந்த கட்சிகளை வந்து தோல்வியுறச் செய்து இந்த புது கட்சி வந்து மெஜாரிட்டியில ஜெயிக்கலனாலும் கூட்டணி ஆட்சி அமைக்கிற மாதிரி ஜெயிச்சிருக்குது. இப்போ அந்த கட்சி ஆட்சி அமைச்சிருக்கிற அந்த தளபதி விஜய் சிஎம் சாருக்கு இந்த நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். அதான் ஆட்சி அமைச்சாச்சுல்ல, இனி அவங்க சிறப்பாக ஆட்சி பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எல்லா மக்களும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ்நாட்டில் நிறைய பிரச்சனைகள், நிறைய சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் டிவியை சேனலில் திறந்தா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையாக வந்து மாறிக்கிட்டே இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னாக்க, பலர் வந்து பல விதமான காரியங்களை சொல்லிட்டு இருக்காங்க. நான் என்ன கணிச்சிருக்கேன் அப்படின்னா, புதுசாக வந்து பதவியேற்றிருக்காங்க. இன்னும் வந்து நிறைய அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தமாக இன்னும் கட்சிகளுடைய சில காரியங்களை வந்து அவங்க இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் கழித்து அவங்க இன்னும் சிறப்பாக ஆட்சி பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். நம்ம எல்லாரும் நம்புவோம். ஏன்னா இவங்க நடத்திக்கிட்டு இருக்க ஆட்சி வந்து இன்னும் இதை விட அவங்க சிறப்பாக அவங்க பண்ணுறதுக்கு நிறைய அனுபவங்கள் அவங்களுக்கு தேவைப்படுது. நிறைய முக்கியமான கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து கூட இருந்து அவருக்கு உதவி செய்வாங்க. ஏன்னா இவங்க புதுசாக வந்து சில வாக்குறுதிகள்லாம் கொடுத்தாங்க, அந்த வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றவே இல்லை அவங்க அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து நிறைய பேர் வந்து தன்னுடைய குமுறலை வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. இப்போதானே ஆட்சிக்கு வந்திருக்காங்க. 25 நாள் தானே ஆகுது. இன்னும் 1800 நாள் இருக்கு. 1800 நாட்கள்ல அவங்க நல்லா சிறப்பாக பண்ணுவாங்கன்னு நம்ம நம்புவோம். எடுத்தெடுப்புல வந்தோடனே அவங்களால சொன்ன வாக்குறுதிகளாக நிறைவேற்ற முடியாதுதான். காரணம், அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னா, முதல்ல அறிஞர் அண்ணா ஆட்சிக்கு வந்தப்ப 1 ரூபாய்க்கு 3 படி அரிசி தரேன்னு சொன்னாரு. ஆனா அவரால் தர முடியல. எம்ஜிஆர் முதல்ல ஆட்சிக்கு வந்தப்ப ஊழலை ஒழிப்புன்னு சொன்னாரு. அவரால் ஒழிக்க முடியல. அதுக்காக அவங்க சிறப்பாக ஆட்சி பண்ணலன்னு சொல்ல முடியாது. அறிஞர் அண்ணா வந்து மெட்ராஸை வந்து தமிழ்நாடா மாத்தினாரு. மும்மொழி கொள்கையை வந்து இருமொழி கொள்கையா மாத்தி தமிழ்நாட்டை ஒரு எஜுகேஷன் உள்ள மாநிலமா மாத்தினாரு. அதனால நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எஜுகேஷன் வந்து இன்னும் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கு. அவர் அந்த அளவுக்கு முதல்ல ஆட்சி பண்ண அவர் இவ்வளவு சிறப்பா அவர் வந்து சேர்த்திருக்காரு தமிழ்நாட்டுக்கு. எம்ஜிஆர் வந்து ஆட்சிக்கு வந்தப்ப காமராஜர் செஞ்சிருந்த ஒரு சில அந்த மதிய உணவு திட்டத்தை வந்து சத்துணவு திட்டம்னு மாத்தி தமிழ்நாட்டு அந்த எஜுகேஷனுக்கு வந்து இவர் பெரும் உதவியா இருந்தார். ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து நிறைய அந்த உணவு பற்றாக்குறை, அந்த ஏழைகள் அதிகமா இருக்கிற நம்ம தமிழ்நாட்டில் இந்த உணவுக்காகவே சிலர் பள்ளிக்கூடத்துக்கு போனாங்க. அந்த எஜுகேஷனுக்கு வந்து அவர் மிகவும் இந்த மாதிரி சில காரியங்களை இன்டைரக்டா உதவி செஞ்சு அவங்க குழந்தைங்களுடைய கல்விக்கு வந்து உறுதுணையா இருந்தார். இப்படி வந்து அவங்க ஆரம்பத்துல ஆட்சிக்கு வந்தவங்க ஒரு சில ஆரம்ப சூழ்நிலையில ஒரு சில காரியங்கள் நடந்தாலும், சில பிரச்சனைகள் நடந்தாலும், தவறுகள் நடந்தாலும் அதெல்லாம் நம்ம வந்து சகிச்சுக்கிட்டு கொஞ்சம் அவருக்கு வாய்ப்பு கொடுப்போம். அவர் இப்பதான் முதல் வந்திருக்காரு. அவர் ஒரு நடிகரா இருந்து அந்த நடிகருங்கிற அந்த போர்வையில அவர் ஜெயிச்சிருக்காரு. நம்ம தானே ஓட்டு போட்டோம், நம்ம தானே அவரை வந்து தேர்ந்தெடுத்தோம். நம்ம கொஞ்சம் டைம் கொடுப்போமே. டைம் கொடுத்து அவரை வந்து நல்ல சிறப்பான ஆட்சி பண்றதுக்கு அவருக்கு உறுதுணையா இருப்போமே. எதுக்கு நம்ம வந்து அவரை திரும்ப விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கணும்? இதே மாதிரிதான் எம்ஜிஆர் வந்து முதல்ல ஆட்சிக்கு வந்தப்ப அவர் ஆட்சி செஞ்சிட்டு இருக்கப்ப இவருடைய ஆட்சி நீ நிலைக்காது அப்படின்னு சொல்லி பல பேர் பல விதங்களில் அவருக்கு வந்து நிறைய இடர்களை கொடுத்தாங்க, நிறைய பிரச்சனைகளை கொடுத்தாங்க. ஆனா அவர் வந்து அந்த எல்லா பிரச்சனைகளையும் சந்திச்சு அவர் வந்து உயிரோட இருக்கிற நாள் வரலையும் எந்த கட்சியும் ஜெயிக்க முடியாத அளவுக்கு அவர் ஒரு வலுவான ஒரு தலைவரா மாறினாரு. அது மாதிரி இவரு மாறுறதுக்கு நம்ம ஒரு டைம் கொடுப்போமே. டைம் கொடுத்தோம்னா இவரும் ஒரு நல்ல ஒரு வலுவான தலைவரா நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு நிறைய நல்லது செய்யறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா நம்ம ஒருத்தர் அரசியலுக்கு வரோம் அப்படின்னு சொன்னாக்க அவரை நம்ம வந்து பல விதங்கள்ல அவரை வந்து டார்ச்சர் பண்ணி அவரை வந்து அரசியலை விட்டு ஓடுற அளவுக்கு நம்ம நிறைய பண்ணியிருக்கிறோம். உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து நான் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அறிவிப்பு கொடுத்த உடனே அவரை எவ்வளவு டார்ச்சர் பண்ண முடியுமோ
அவர் அவ்வளோ டார்ச்சர் பண்ணி அவரை வந்து அவரை மன உளைச்சலுக்கு ஆளாக்கணும். ஆனால் அவர் அதை பற்றிலாம் அவர் கவலைப்படுற ஒரு நபர் கிடையாது. ஆனால் அவர் கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னார், குறைக்காத நாய் இல்லை, குறை சொல்லாத வாய் இல்லைன்னு சொல்லிட்டு கூலாக போயிட்டாரு. அவர் எந்த அளவுக்கு நான் வந்து அரசியலுக்கு வரேன்னு சொன்னாரோ, உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால அவர் வந்து போல்ட்டா வந்து ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாரோ, அதே போல்ட்டா வந்து அவர் அந்த அரசியல் கட்சியை கலைக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. ஏன்னா நம்ம ஆரம்பத்துல வர்றவங்களை வந்து நம்ம அவர் என்ன நல்லது செய்வாரா, என்ன செய்ய மாட்டாங்களா அப்படின்னு அதை அரசி ஆராயாம நம்ம அவங்களுக்கு வந்து ஆரம்பத்துல எதிர்ப்பு காட்டுறோம். ஆனா பல எதிர்ப்புகளை சந்திச்சு அணில் குஞ்சுகள், தற்குறிகள்னு பல விமர்சனங்களை தாண்டி தான் வந்து இவங்க அரசியல் கட்சிக்கு ஒரு வலுவான ஒரு கட்டமைப்பு இல்லைன்னா கூட ஆனா அவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஜெயிச்சு இப்போ வந்து ஆட்சியில உட்காந்துருக்காங்க. அவர்களுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம். அவருடைய ஆட்சி நல்லா சிறப்பா இன்னும் அமையறதுக்கு நம்ம எல்லாரும் அவருக்கு உறுதுணையா இருப்போம். அவரோடு கூட நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எல்லோரும் சேர்ந்து அவருடைய சிறப்பான ஆட்சி இன்னும் வருங்காலங்களில் நல்ல முறையில் அமைய உங்கள் மாதிரியே நானும் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக மோட்டிவேட்டடாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இதில் ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கிறோம். சப்போர்ட் பண்ணுங்கள். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். பாய்.